സ്നേഹമല്ലൻ ആമേൻ അനുഗ്രഹത്തെ അധിപതിയേ ആനന്ദ കൃപ പെരുനദിയേ അനുദിനം നീൻ പദങ്ങളിയേ അനുദിനം നീൻ പദങ്ങളിയേ അടിയാനതേ കൃപമതിയേ അടിയാനതേ കൃപമതിയേ. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமயத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமேன். இந்த நாள் தியானிப்பதற்கடுத்த வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 30 வசனம். லூக்கா 24:30. அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். இந்த வேத வசனத்தில் உயிர்த்தந்த இயேசு கிறிஸ்து மூலமாக நடந்த ஒரு கம்யூனியன் சர்வீஸ். ஹல்லேலூயா. திஸ் இஸ் ஏ கம்யூனியன் சர்வீஸ் ஆஃப்டர் த ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. இங்கு 4 பகுதி சொல்லுகிறது. அவர் அப்பத்தை எடுத்து, இரண்டாவது ஆசீர்வதித்து, அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். 4 பகுதி இருக்கும். தீஸ் ஆர் த 4 ஸ்டேஜஸ் இன் மினிஸ்ட்ரி. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நன்றாக கவனியுங்கள். யார் ஊழியக்காரன்னு சொன்னா, பல லேவியராகமம் 25 அதிகாரம் 55 வசனத்தில் லேவியர் 25:50 இஸ்ரவேல் எல்லாரும் என் ஊழியக்காரரு, நான் எகிப்து தேசத்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரு, நானே அவர்கள் தேவனாக்கத்த. யார் ஊழியக்காரர்? இஸ்ரவேலர் எல்லாரும். பழைய ஏற்பாடு ஊழியக்காரர் சொல்றது. ஆனா புதிய ஏற்பாடு நமக்கு என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளையாகிய நாம் ஒவ்வொரு ஊழியக்காரர். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:9 சொல்லுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினத்து வரவழைத்தோர புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொண்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம். எனவே ஊழியர் என்று சொல்லும்போது விசுவாசியர் எல்லாரும் ஊழியர் தான். ஹல்லேலூயா. இங்க முதல்ல அப்பத்தை எடுத்து என்று சொல்லுகிறார். அப்பத்தை எடுத்து, அப்பம் தயாரிக்கிறது. அப்போ ஏசாயா 28:28 சொல்லப்படுகிறது, தானியம் அப்பத்துக்காக இடிக்கப்படும். அப்பம் செய்ய வேண்டும், முதலாவது தானியம் இடிக்கப்பட வேண்டும். அதை இயேசு சொன்னார், கோதுமை மணியாக நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். ஆகவே முதல்ல ஒரு மரண அனுபவம், இடிக்கப்படுகிற அனுபவம் இருக்கும். அப்படி இடித்துதான் முதலாவது அப்பத்தை உண்டு போனவராகும். ஏசாயா 48:10 என்ன சொல்ற ஆண்டவர்? உனக்கு உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டு. எனவே நம்ம ஒரு ஊழியத்துக்கு வர வேண்டும் என்றால் முதல் ஸ்டேஜ் என்ன? சில உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து போன மக்களை தான் ஆண்டவர் தேடுகிறார். ஹல்லேலூயா. உன்னை உபத்திரவத்தின் அங்கதான் அப்பத்துக்கு தானே இடிக்கப்படும். நம்ம ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பைய நீங்க உலகத்தில் வல்லமையாக பயன்படுத்துகிற ஊழியர்ல சொன்னா அவர் மரண தருவாயில் இருந்துப்பார், அல்ல மறித்து போய் மறுபடியும் உயிரோடு எழும்பி இருப்பார். இன்னும் பலவிதமான சோதனை இருக்கும். ஏன் அவர் கேள்வி கேட்பார். அதற்கு பின் அவர் ஒரு அப்பமாக கையில் எடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்பத்தை எடுத்து அப்பம் தயாராக தேர் ஆர் சோ மெனி ப்ராசஸ். அதெல்லாம் கடந்து போய் தான் ஊழியத்துக்கு ஆண்டவர் நம்ம அழைத்து கொண்டு நிறுத்துவார். அழைப்பு நமக்கு தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது அழைப்பு இருக்கு. ஆனால் அதை கொண்டு வெளியில வர்றதுக்கு சில ப்ராசஸ் ஆஃப் ட்ரைனிங் கொடுத்து எடுத்துவார். 2வது ஸ்டேஜ் என்ன? அதை ஆசீர்வதித்து, அதை வாழ்த்தி, நம்ம அப்பானதும் முதலாவது விட மாட்டான். 2வது செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆசீர்வாதம். நம்ம ஊழியத்துக்கு வந்த உடனே நம்ம தேவன் கனப்படுத்த ஆரம்பிப்பார். ஏனென்றால் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது. பிதாவுடைய கனத்தை தேவன் கொடுக்க ஆரம்பிப்பான். நம்ம தகுதி இல்லாத நம்மை, தெருவில் இருந்த நம்மை அப்படியே தூக்கி எடுத்து சமுதாயத்திலே ஆசீர்வதித்து உயர்த்தி காட்டுவார். அந்த ஊழியர் மூலமா பலத்த அற்புதங்களை செய்வார். பல அதிசயங்களை செய்வார். அப்படியாக அந்த ஊழியத்தை தேடி பல மக்கள் வர ஆரம்பிப்பார்கள். இது 2வது ஸ்டேஜ். 3வது அதை பிட்டு, அதை நுறுக்கு. 3வது ஸ்டேஜ் தான் மிகவும் கடினமான ஒரு பாதை. நான் ஆண்டவர் ஊழியத்து வந்து இவ்வளோ அற்புதங்களை என்ன கொண்டு செய்திருக்கிறேன், இவ்வளோ குடும்பங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருந்தேன், இவ்வளோ பேரை நான் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கேன். இதையெல்லாம் செய்த பின்பு எனக்கு ஏன் இன்னும் இந்த கஷ்டப்பாடு, எனக்கு ஏன் இந்த நொறுக்குதல்? யோபு சொல்ல, நொறுக்குது மேல் நொறுக்குதல் ஒன்று புத்திரும் அடுத்த வரா. ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாக்க நம்ம ஜெபம் செய்து முடிச்சு, ஐயோ இப்போ இனி கொஞ்சம் இளைப்பாறலாம் நினைக்கிறோம். அப்போ இன்னொன்று வர பிரச்சனை வரும். வந்து 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 அதை நொறுக்கிற ஸ்டேஜ் தான் 3rd ஸ்டேஜ்.
ஸ்டேஜ். 4வது ஸ்டேஜ் என்ன? அதை கொடுத்தார். ஹி டிஸ்ட்ரிபியூட்டட். ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஒரு சின்ன பையன் வந்தான். அவனுக்கு 5 அப்போ 2 மீன்கள் இருந்தது. அவனுக்கு சாப்பாடு கொண்டு வந்தான். சீசர் அதை வாங்கி இயேசு கையில கொடுத்தான். இயேசுவோட வாழ்த்துறா. இப்போ 5 அப்போ 2 மீன்களும் ஒருவனுக்கு சாப்பிட வேண்டியது பலருக்கு கொடுக்கும்படி அதை உடைத்து 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 கொடுக்கிறான். ஏனென்றால் 3வது ஸ்டேஜ் நம்ம ஏன் நொறுக்கிறான்? அந்த நொறுக்கப்பட்ட பின்பு உள்ள அனுபவம் தான் ஆசீர்வாதமா இருக்கும். அதன் பின்பு இருக்க ஊழியம் பயங்கரமா இருக்கும். அதன் பிறகு வல்லமை அதிக பயங்கரமா இருக்கு. ஹalleluya. இந்த இடத்துல அநேக ஊழியக்காரர்கள் சோர்ந்து போகிறா. ஐயோ, எனக்கு இனி எப்படி சமுதாயத்தை தலை கட்ட முடியாத, என்னை பயன்படுத்திவிடா, என்னை நிறுத்த முடியுமா? ஹalleluya. இந்த ஸ்டேஜில் தான் நான் இன்று வந்திருக்கிறேன். கழிந்த 4.5 வருடத்துக்கு முன்பு நல்ல சுகதையா ஊழியம் நன்றா செய்து திடீரென்று ஸ்ட்ரோக்கில் நான் விழுந்து விட்டேன். அப்படி 2 தடவை எனக்கு ஸ்ட்ரோக் அட்டாக் பண்ண, நடக்க முடியாது, வாய் திறந்து பேச முடியாது, சாப்பிட முடியாது, இப்படி பல செயல் இருந்தேன். நான் நினைத்தேன், இனி எனக்கு உலகத்தை வாழ முடியுமா? கர்த்தாவே, சபைகள் சபை ஆராதனை போக முடியாது, நடக்க முடியாது. அப்படி இருந்த எனக்கு இனி ஏதாவது வாழ்வுண்டான்னு சொன்னா, ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா என்னை நாளுக்கு நாள் கட்டி வருகிறார். இந்த நாள் இந்த இடத்துல கொண்டு வர்றா, சாட்சியா நிறுத்தினா. ஹalleluya. சோத்ரா சோத்ரா சோத்ரா. ஹalleluya. அடுத்து 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறவல்ல. நாம் பிடிக்கிற அப்பா கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறோம். அடுத்து விசுவாசிகளுக்கு என்ன வேண்டும்? ஐக்கியம். இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தோடு ஒரு ஐக்கியம் வேண்டும். அதுதான் சபையில நடத்துற கம்யூனியன் சர்வீஸ். 2வது இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தோடு ஐக்கியம். ரத்தத்தோடு சரீரத்தோடு எப்படி ஐக்கியப்படுது? நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக உலகத்தில் வந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார் என்பதை வாயிலே அறிக்கையிடும் பொழுது அந்த வாசனத்தோடு நம்ம ஒன்று சேரும். ஹalleluya. ஏனென்றால் அவர் முதலாவது நம்மை ரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொண்டார். 2வது அனுதினம் நம்ம கழுவி சுத்திகரிக்கிறார். இனி நாளுக்கு நாள் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த இயேசு ரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. எனவே இயேசு ரத்தத்தோடு ஐக்கியம். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு காட்டி கொடுப்பார். அந்த ராத்திரி சீசர் பார்த்து சொல்ல, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய புதிய உடன்படிக்கை ரத்தம். ஹalleluya. பழைய உடன்படிக்கை யாவரும் நிலைத்து நிற்காத ஜீசஸ் மேட் எ நியூ கவனன்ட். அப்போ நமக்கு அவர் புதிய உடன்படிக்கிற கவனம் எப்படி திருமணத்திலே கணவனும் மனைவி ஒரு உடன்படிக்கை செய்கிறாரோ, ஆண்டவராய் இயேசு தன்னை மரிக்க கொடுத்து சிலுவை மரணத்தோடு அதன் ரத்தத்தோடு ஐக்கியப்படுத்துகிறார். ஹalleluya. ஆகையினாலே சாத்தான் நம்மை தொட முடியாது, அவன் தொட்டால் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஏனென்ற ஆட்டுக்குட்டிய ரத்தத்தினால் சாட்சியின் வசனத்தால் அவனை ஜெயித்தீர் சொல்றது. ஹalleluya. அடுத்தபடி பார்க்கும் பொழுது அவருடைய சரீரத்தோடு நாம் ஐக்கியம். அவருடைய சரீரமாகி அப்பத்தை சாப்பிடும் பொழுது அவருடைய சரீரமும் நம்முடைய சரீரமும் இணைந்து ஐக்கியப்படுகிறது. அதன் காரணம் என்ன? இயேசு சரீரத்தை எந்த வியாதி இல்லை, இயேசு ரத்தத்தில் எந்த பாவமும் இல்லை. பாவம் இல்லாத ரத்தம் நம்முடைய ரத்தத்தோடு கலரும் பொழுது நம்முடைய ரத்தம் பரிசுத்தமாக்கப்படும். அது ஒரு தேவன் சொல்ல, we have the J group. ஆஸ்பத்திரியில் போன உங்களுக்கு என்ன குரூப், ஏ குரூப்பா பி குரூப்பா கேட்பார்கள். ஒரு தேவொழி ஐ ஹேவ் த ஜே குரூப், ஜீசஸ் குரூப் பிளட். ஹalleluya. நான் அந்த கம்யூனியன் எடுக்கல ஒரு பெரிய ஆசீர்வாதம். இயேசு ரத்தமும் நம்முடைய ரத்தமும் ஐக்கியப்படுகிறோம். இயேசு ரத்தத்தில் எந்த வியாதியும் இல்லை. எனவே நம்முடைய ரத்தத்தில் வியாதியை மாற்றுவார். 2வது அந்த சரீரமாகிய அப்பத்தை நாம் சாப்பிடும் பொழுது அதில் என்ன நடக்க? கிறிஸ்துவ சரீரமும் நம்முடைய சரீரமும் ஐக்கியப்படுகிறது. அதற்கு நாம் பார்க்கிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அந்த நொறுக்கப்பட்ட அந்த அப்பமாகிய சரீரத்தை சாப்பிடும் பொழுது அதில் நமக்கு விடுதலை. எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளை, முதலாம் ஆண்டு 4 ஸ்டேஜ் இந்த ஊழியத்தை நம்ம கடத்தி கொண்டு வருவோம். அதன் பின் நாம் அன்னதினமும் அவரோடு ஐக்கியப்பட்டு வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவராய் இயேசு கொடுத்து நமக்கு காட்டுற மாதிரி. ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, சோத்ரா சோத்ரா சோத்ரா. எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே வந்து ரத்தம் சிந்தி பாடுபட்டால் எங்களை உம்மோடு ஐக்கியப்படுத்தினீரே. உம்முடைய ரத்தத்தின் மூலமா, உம்முடைய சரீரத்தின் மூலமா எங்களை ஐக்கியப்படுத்தினீரே. சோத்ரா. இந்த ஐக்கியமான உம்முடைய வருகை வரையில் நாங்கள் பூமியிலே சுக தேகிய வாழ்ந்து அநேகர்கள் சாட்சியா இருக்க கிருபை செய்யும். அப்படி ஒரு சாட்சியின் ஜீவனம் உள்ள சபையா, சாட்சி மாதிரியான ஒரு சபையா இந்த சபையை இன்னும் பலுக பெருக வேண்டவையா. எவ்வளவு நொறுக்கப்படுகிறாரோ அவ்வளவு அது அநேகர் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹalleluya. தனித்து அப்பம் இருந்தா 1-2 பேர், நொறுக்க அநேகருக்கு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை இந்த சபையின் திருச்சபையை விசுவாசிய நீர் ஆசீர்வாதத்தை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.